திருச்சிற்றம்பலம். தசகாரிய விளக்கம். நாங்கள் இன்றையிலிருந்து தசகாரியம் படிக்க போறோம். அப்ப சைவ சித்தாந்த சாத்திரங்களில் உளவாகிய ஞான சாதனங்களுட் சிறந்ததும் பயனுமாய தசகாரிய ஆராய்ச்சியினை தனித்து எடுத்துக் கூறும் இந்நூல் இருந்து முடிதற் பொருட்டு கடவுள் வணக்கம் முதற்கட் கூறப்படுகிறது. காப்பு விநாயகர் வணக்கம். சிந்தை மொழியும் செல்லா திறமை வீடடையாவென்னும் புந்தியிற் போகத் தரசை புகுவதற்கு ஏதுவான பந்த நீத்தன் பாலன்னார் பெறவிடப் பெறமாய் நிற்கும் எந்தையாய் உளத்து விக்கி நேசனை இறைஞ்சுவாமே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இப்ப தசகாரியத்துக்குள்ள என்ன இருக்குது என்ற ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் ஒருக்கா படித்தோம்னா எங்களுக்கு இதில் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்போ அதுக்காக முன்னுக்கு ஒருக்கா போயிட்டு வர போகிறேன். இப்போ சிறப்புப்பாயிரம் திருப்பாதிரிப்புலியூர் சந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ ஞானியார் மட ஆலயத்தில் ஞானசராய் எழுந்தரிக்கும் ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக மெஞ்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளியது திரு நிலை மண்டிசையாசிரியப்பா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியோன் வானுதல் வரிக்கண் மாதுமை கணவன் முத்திரத்தணுக்கண் முறை அறிந்துய்வா உய்வா நிகமா கமமெனும் நின்மல முறையை தந்தருள் செய்தான் தமியனை வாழ்வான் அம்முறை துணிந்தே அரும்பயன் வீட்டை அணுகுறும் பருவர்க்கமை துரு செய்கை தசகாரியமென்னும் சத்திய பொருளே சீர்த்தசகாரிய சிறப்பியன் முற்றும் பிரித்து கிளந்தன விமலா ஆகமங்கள் செந்தமிழ் நூலித் தொகுத்தயாப்பன் நல்லுமா பதியார் முதலியனற்றவர் அருள் செய்தவனியுய செய்தனரால் அத்து வித உண்மை அனைத்துங் கண்ட வித்தவ சத்திய ஞானங்கண்டார் வழி வந்த வள்ளர் பல்லவர் வகைப்படுத்துதவி தகையுறுத்தினரால் குன்றுமுட்டிய குடி நிலை என்ன விடருறும் பருவர்க்கிடு கனகற்ற வேதம் முதலா விழும்புபவன் நூலும் இளைப்புரை கிளைத்தன வியை புறநாடி அயரா வன்பு கண்டு அருள் செய் பசுபதி அருட்கெருட்கொன்றே அருந்துணையாக் கொடு. சத்தியஞானம் கண்டார் யாரண்ட அவர் மெய் கண்டதவர் ஈண்டு வள்ளல் என்றது தசகாரிய முதலிய பண்டார சாத்திரங்களுக்கு அனுக்கிரகித்த திருக்கைலாய பரம்பரையே திருவாவடுதுறை ஆதீனத்து ஞானாசிரியர் ஸ்ரீலஸ்ரீ ஆதி அம்பல வான தேசிகர் முதலிய பண்டார சன்னிகளை மூவில் அறியதன் முறையானதலினால் மூவியல் வகையின் முறை சேர் நற்சகாரிய விளக்கமென் கவின் பெரு நூலை நுனித்த பறிவின் விரித்து செய்து மேம்படுற்றான் ரோம்பதில்லான் அன்ன மேலோரென வினவின் பிம்மனீனுக்கு எம்மந்திரமும் பெருமுறை காட்டப் பெருந்தகையாடல் செய்திருமந்திரமெனும் செல்வன் நன்னகரான் அடக்கம் அமரருளுக்குய்யுமென் விதியை மாற்றி மாதேவன் மெலரடி உய்க்குமென்றார்க்கும் சீலனரும் பொருள் பலவும் கேட்பவர் மலங்கொலவே அனையர் வேட்ப மொழிபிரசங்க விழுமிய சமர்த்தன் நற்றமிழ் மகிழ்தலே பெற்ற சீர் என்போன் கரண மூன்றும் கடுக்கைச் சடையோ இடில மலரிருத்திய அவனரு பொருளென்றே பொருளெனக் கருதி பொருவில் சங்கப்பன் எவ்வகமகற்றின் செய்வ நூல் பலவும் கோதரத் தெரிந்த குன்றுணையான் ஏனிய சாத்திர வியலுமுணர்ந்தோன்
முத்தைய நாம பத்தி வல்லோனே நூன்முகம். தனா படியுங்கோ. நூல்முகம். காட்சிக்கு புலனாய்ச் சுட்டியறியப்படும் பிரபஞ்சமாகிய உயிரில் பொருளொன்று மலமறைப்பால் தன்னை விரும்பியும் வெறுத்தும் கட்டியறியும் பொருளன்று. அங்ஙனம் சுட்டியறியும் உயிர் வேண்டியதை தாமொழிதலும் வேண்டாதெய்தலும் ஒரே வழி வேண்டிய அங்கும் காண்டலின் அவ்வாறு செய்விப்பான் வேண்டப்படும் முறைப்பொருள் அன்று. ஆகப் பொருட்கள் மூன்றொன்றென்பது உயிர்ப்பொருள் பலவாயினும் சித்து ஜாதி சடஞ்சாதி என்னும் சாதியொருமை பற்றி ஒருமையாக கூறப்பட்டது. முற்செய்வினை இன்ப துன்ப நுகர்ச்சியை உருளுக்கு தரும் என்று வேதாகமங்கள் கூறுதலில் எய்துதலும் எய்தா தொழிதலும் செய்வினை பயன் என்று கூறுதலே பொருத்தமுடே பங்காளி எடுக்கும். பொருத்தமுடைய இறைவன் வேண்டும் என்றல் மிகையாதென்றன்று. என்னை செய்த வினை உடலுள் கெட்டொழிந்தாலும் உயிர் செல்லிடமறிந்து பயனுதல் மறிவு வினைகள் இன்மையிற் சடமாதலாலும் உழவர் செய்யும் தொழிலுக்கு தக்க பயனை விளைநிலம் விளைவிப்பது போல உயிரற்கு வினைப்பயன்களை இறைவனே பறித்து ஊட்டுவிப்பாதனென்றும் என்க. அற்றன்று செய்வினை கெட்டொழிதலின் புத்தி தத்துவம் பெற்றுக்கூடாக இருக்குமாதலின் வினையே பயன் தருமெனின் முளைத்த சக்தி வித்தினிடத்து தங்கியிருப்பினும் நிலமும் தண்ணீரும் கூடிய வழியின்றி முளையாதவாறு போல புத்தி தத்துவம் பற்றி கோடாயிருக்கின்ற வினையும் இறைவன் சக்தி சங்கற்பத்தாலன்றி பயன் தராதென்க. அங்கனமாயின் வினைகள் போல உயிர்கள் சடமின்மையின் உயிர்களே வினையின் பயனை அறிந்தெடுத்து கொண்டு நுகரும் இறைவன் வேண்டுமென்றும் சாலாதலின் உயிர்களுக்கு தமக்கென சுதந்திர அறிவின்மையால் ஒருவன் எடுத்து நேரொக்க பிடித்த வழி இருப்பினை வலித்து கொள்ளும் காந்தம் போல வினைப்பயனை பிறளா கூட்டுவிப்பானொரு முதல்வன் வேண்டும் ஆதலின் காலம் நன்க. மாயாகாரியமாகிய பிரபஞ்சத்தை கூறவே மாயை உண்மை பெற்றாம் வினையாய கன்மமெலமும் ஆணவமெலமும் வேறுளவாதலிற் பொருள்கள் மூன்றே என வரையறுத்தது என்ன எனின் ஆணவபலம் முருகி கொட்டு எழுதற் பொருட்டு கன்மமெலம் புசிப்பித்து நீங்குதற் பொருட்டும் மாயை இறைவன் காரியப்படுத்தி கூட்டுதலால் மாயாகாரியத்தை கூறவே உபலக்கணத்தால் ஏனையவும் கொள்ளப்படுமாதலில் வேறுவை தெண்ண வேண்டாவாயிற்று. இவ்வாறன்றி அது ஐந்தனோடு சுத்தமாயையும் சேர்த்து பொருள்கள் ஆறென கூறுதலும் ஒன்று. இதனை ஏகனே கனிருள் கருமாயை இரண்டாக இவையாராதியல் என்று ஆன்றோர் வாக்காமுணர்க. இனி இம்மிப்பொருள்களில் இறைப்பொருளும் உயிர்ப்பொருளும் சித்தனும் சாதியொருமை பற்றி உடனாய் விரவி நிற்றற்குரிய இயைபுடையன. பாசப்பொருள் சாதியானமையின் அங்கனம் விரவி நிற்றற்குரிய இறை இயை
பின்றாயினும் சேர்க்கையால் உயிர்ப்பொருளோடு அனாதியே விரவி நிற்கும். இவ்வாறு இயைவில்லாத மலத்தின் சேர்க்கையால் உயிர்கள் பிறந்து இறந்து உழல்வனவான துன்பத்தை பொருந்தும். அத்துன்பத்தை நிவிர்த்தித்துச் சாதி பற்றி தன்னோடு இயைவுடைய இறைப்பொருளோடு பிரிப்பின்றி நிற்றலே உயிர்க்கு இன்பமாம். உயிர் துன்பத்தினின்று நீங்கும் போதும் இன்பத்தைச் சென்றடையும் போதும் துன்ப இன்பங்களுக்கு நிலைக்களமாயுள்ள பாச பதிப்பொருட்களிடத்தும் அப்பொருள்களை விடுதல் பற்றியும் செய்யும் தானாகிய ஆன்மாவினிடத்தும் உண்டாம் செயல்கள் 10 வகைப்படும். இ10 காரியங்களைத்தான் ஞான சாதனமும் பயனுமான தசகாரியம் என்று சைவ சித்தாந்திகள் சாத்திரங்கள் கூறும். வாசியுங்கோ தனா. உயிர்கள் நிலைபேறுடையனவல்லாத பிரபஞ்ச பொருட்களை மெய்யெனக் கருதி அவற்றில் வரும் இன்ப நுகர்ச்சிக்கு செய்யும் செயல் போலன்றி பொய்ப்பொருள்களை பொய்யெனக் கண்டு நீத்தும் மெய்ப்பொருளை மெய்யென நாடி இன்புறச் செய்யும் இச்செயல் உண்மை செயலாதலும் இச்செயலே முத்தி கூடுவதற்கு வழியாதனும் இந்த தசகாரியத்தையே தனித்தெடுத்து கூறி விளக்கும் நூலுண்மை விளக்கம் என்னும் பெயரால் சைவ சித்தாந்த சாத்திரம் 14 ஒன்றாக வழங்கி வருகின்றது. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை தருமபுர ஆதீனங்களில் ஞானாசிரியராய் எழுந்தருளிய பண்டார சந்நிதி அவர்களில் சில ஆசிரியர் தங்கள் சுபானுபவத்தை திரட்டி பல நூல்கள் செய்திருக்கிறார்கள். அவற்றிற்கு பண்டாரன் சாத்திரம் என வழங்கப்படுகின்றன. அந்நூல்களுக்கு தசகாரியம் என்னும் பெயரால் அநேக நூல்கள் 8 பிரதிகளில் இருக்கின்றன. செல்வநாயகம்மா படிங்க. நாங்கள் தசகாரியம் படிக்க தொடங்கி இருக்கிறோம். அது ஒரு சின்ன புத்தகம் தான். தசகாரியம் அந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல உண்மை நெறி விளக்கம் அதுல வர்ற ஆறுபாடுகளும் தசகாரியம் என்னத்தை சொல்லுதோ அதைத்தான் அதுவையும் சொல்லினோம். அப்ப நாங்கள் இது தசகாரியம் என்ற தலைப்பில் எடுத்து படிக்கிறோம். இதை வாசியுங்க 14. அவற்றுள் சில பிரதிகள் நான் பார்க்கும்படி திருவருள் உபகரித்தது. அப்பிரதிகளினும் மேற்கூறிய உண்மை நெறி விளக்கத்தினும் தசகாரிய இலக்கணம் ஒன்றே தொகுத்து கூறியிருத்தலால் அந்த தசகாரிய விலக்கணத்தினையும் தோன்றும் போது சிற்சில சேர்ந்து உடனிகழ்ச்சியாய் தோன்றும் முறைமையினையும் காட்சிப்படும் பேதத்தினையும் முறையே இலக்கணவியல், அனுபவவியல், காட்சியியல் என மூன்று இயல்களாக சிவஞான போதம், சிவஞான சித்தியார் முதலிய சித்தாந்த நூல்களில் ஆண்டாண்டு சங்கிரகமாக கூறும் கருத்து வகை பற்றியும் சிவஞான போதத்திற்கு மாதவ சிவஞான யோகிகள் செய்தருளிய சிவஞான மாபாடிய கருத்து வகை பற்றியும் என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு திருவருளை துணையாக கொண்டு ஒருவாறு தனித்தெடுத்து விளக்குதலின் இந்நோட்கு தசகாரிய விளக்கம் என பெயராயிற்று. சிதம்பரத்தில் தொடர்ந்து படிக்கட்டாம். சிதம்பரத்தில் கூடிய சைவ சித்தாந்த மகா சமாஜம் சைவ சித்தாந்த சமாஜம் முதல் கூட்டத்தில் இலங்கை ஆனரவின் ஸ்ரீமான் ராமநாதன் துரை அவர்கள் அக்கிராசனத்தில் தசகாரியம் என்னும் தலைப்பெயரால் யானொரு உபன்யாசம் செய்தேன். அப்பொழுது அங்கு விஜயம் செய்திருந்த திரிசிரபுரம் சைவ சித்தாந்த சபையாரும் திருச்செங்கோடு சைவ சித்தாந்த சபையாரும் இதனை இத்தலைப்பெயராலேயே ஒரு நூல் எழுதி அச்சிட்டு தர வேண்டும் என்று விரும்பினர். அங்கனமே அவர்கள் விருப்பத்தை மறதற்கஞ்சி இதனை அச்சில் பதிப்பித்து வெளியிட துணிந்தனன். அறிவுடையோர் பலருக்கும் விண்ணப்பம். எங்களுக்கு தானே
இதனுட்காணும் குணத்தை திருவருளின் பாலும் குற்றத்தை என் சிற்றறிவின் பாலும் நிகழ்ந்தனவாக கொண்டு அன்பு கூர்ந்து குற்றத்தை எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கின்றேன். அங்கனம் தெரிவிக்கும் பெரியோர்களுக்கு யான் என்றும் மறவா நன்று செலுத்தும் கடப்பாடுடையாயிரு. அன்றியும் இந்நூல் 2ஆம் பதிப்பெருமாயின் அதில் திருத்தி வெளிப்படுவதுடன் உபரித்த பெயரும் பெரியோர் இது நன்றி கூற. அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அங்காளவும். இப்ப தசகாரிய விளக்க அட்டவணையில 3 இருக்கு. இலக்கணவியல், அனுபவவியல், காட்சியியல். இலக்கணவியலின் உள்ளுரையில எங்களுக்கு தசமண்டா தெரியும் 10, தசகாரியம் என்றா 10, அதாவது தத்துவ ரூபம், தத்துவ 10ஆ பிரிச்சிருக்கு. இது எல்லாருக்கும் கட்டாயம் படிக்க முதலே தெரிஞ்சிருக்கணும். தசகாரியம் என்றா என்ன, 10 அடங்கி இருக்குது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவம் என்றா எங்களுக்கு தெரியும் 36 தத்துவங்கள். தத்துவ தரிசனம் என்றா அதுதான் 36 தத்துவங்களை நாங்கள் எப்படி சுத்தி செய்து அதுல இருந்து நீங்கிறதுன்றதுதான் இந்த 3க்குள்ளையும் அடங்க போகுது. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. எப்படி ஆன்ம ரூபம், எங்களுடைய ஆன்மாவை எப்படி சுத்தி செய்யறது. அப்ப சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். அப்ப சிவரூபம் இருக்குது, சிவ தரிசனம் இருக்கு. இஞ்சி எல்லா இடமும் சுத்தி அண்டு வந்தது ஏன் இஞ்ச சுத்தி வரையிலேண்டா சிவனுக்கு சுத்த அவர் ஏற்கனவே அவர் சுத்தம். அவர் சிவ தத்துவம் சுத்தம். அது வேறுக்கு சுத்தம் தேவையில்லை. ஆன்மாக்கும் தத்துவத்திலிருந்து விடுபடவன் தான் சுத்திவன். அப்ப அங்க 6 இஞ்சால 9 வர வேண்டிய இடத்த 9ஆவது 2ஆ பிடிச்சு சிவ யோகத்தில இருந்து இப்படி இந்த சிவபோகத்தை அடைகிறதுன்றது இதுல உங்களுக்கு அதைத்தான் படிப்பிக்க போயிடும். இப்ப தத்துவ ரூபத்தின் உள்ளுரை சிவதத்துவம், வித்தியா தத்துவம், ஆன்ம தத்துவம் அது படிப்போம். அதே நேரம் வித்தியா தத்துவத்தின் உள்ளுரை கால தத்துவம், நியதி தத்துவம், கலை தத்துவம், வித்தியா தத்துவம், அராக தத்துவம், புருட தத்துவம் என்று ஒவ்வொரு தத்துவங்களையும் தனித்தனியா படிக்க போறோம். ஆன்ம தத்துவத்தின் உள்ளுறப்ப வித்தியா தத்துவம் என்று காலன், நியதி, கலை, கலை, காலம், நியதி, கலை, ராகம், புருடன், மாய என்று அப்படி 7ஆ படிச்ச நாங்கள் இப்ப தனித்தனியா படிக்கப்படும். ஆன்ம தத்துவத்தின் உள்ளுரை புத்தி தத்துவம், அகங்கார தத்துவம், மனம், சித்தம், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரை, புரியற்ற சரீரம். இந்த புரியற்ற சரீரம் எக்ஸ்ட்ராவா உண்டங்களுக்கு வருது. பஞ்சபூதம், ஆகாயம் வரும். இப்ப இந்த ஆன்ம தத்துவம் என்ன, புத்தி தத்துவம் எங்களுக்கு ஆன்மாவின் முதல் சித்தத்திலிருந்து புத்தி அகங்காரம் மனம் சித்தத்தை புற போட்டு இருக்கணும். அப்புறம் அந்த மனத்தில இருந்து ஞானேந்திரியம், பிற கண்மேந்திரியம், பிற தன்மாத்திரையிலிருந்து பஞ்சபூதம், பிற ஆகாயம், வாயு, அக்கினி, அப்பு, அந்த பஞ்சபூதங்களை சொல்லினோம். பஞ்சீகரணம், பஞ்சசரீரம் என்று வளாம் படிக்க போறோம். சிவதரிசனத்தில் உள்ள திருவடி அறிதல், திருமுகம் அறிதல், திருமுடிய சிவபோகத்தின் உள்ளுரை பெரிய புராணத்து சிவனையே சிந்திக்கும் என்ற செய்யுளின் கருத்து பார்க்க போறோம். சிவபோகத்தின் உள்ளுரையில மெல மறவே நீங்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு சேர முத்தி அடையும் என்னும் வாத பற்றியும் படிக்க போறோம். பிறகு அனுபவ இயலின் உள்ளுரை ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் படிக்க போறோம். சிவரூபத்தில் தத்துவ சுத்தியும் ஆன்ம தரிசனமும், சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி, சிவயோகம், சிவபோகம், காட்சியலின் உள்ளுரை என்று என்ன இதுதான் அந்த எங்களுக்கு தெரியும். அளவையல்ல இதுகள் வருகிறது. இந்த திரிபுக்காட்சி, ஐயக்காட்சி என்று வருகிறது. அப்ப காட்சியலின் உள்ளுரை தத்துவ ரூபம் திரிபுக்காட்சி, தத்துவ தரிசனம் ஐயக்காட்சி, சத்துவ தெளிவுக்காட்சி, ஆன்ம தீபம் திரிபுக்காட்சி, ஆன்ம தரிசனம் ஐயக்காட்சி, ஆன்ம சுத்தி தெளிவுக்காட்சி, சிவரூபம் தெளிவுக்காட்சி, சிவ தரிசனம் ஐயக்காட்சி. அப்ப இது பிழை திருத்தி வைக்கணும். இதுவும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பிழையாளுதினதை இங்க திருத்தி விட்டுருக்கணும். இப்ப இந்த தசகாரிய விளக்கமும் விநாயக காப்பும் நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்ப இந்த பல மலை நாதர் துதி நான் படிக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஆள் படிங்க. அஞ்சவத்தையுறும் பொதுவாம் சேர்க்கை தன்னை ஆசிரியர் அருளு உபதேசத்தே நின்றஞ்சலிலா நீர்த்தனரோடுடனாம் பெற்றியாமெனத்தானது வாகி நிற்போர்க்கென்று மஞ்சு தொழில்
செய் பொதுவாம் பதியின் மேலாய பரிதாய் சிவமாஞ்சிச் சத்தாய் நிற்கும் அஞ்சுகவாரிதி பெருக்காமுது குன்றீசரருட்களல் அனுதினமும் பணிகுவோமே. சரியோ படிச்சது தெரியல. நல்லா இருக்கு. பெரிய நாயகை அம்மை துதி தனபடி. அசைதலுருண் சக்தியிலா விருப்பை காந்த மசைப்பது போல் அறிவுடைய வான்மாத்தம்மா ஆன்மாத்தம் மால செய்தலிலா வாமியம்பை அறிந்தன்னோர்கள் அசைவுறச் செய்தரு தவறு அசைவுறச் செய்தவருள் மறிவுலா அறிவாலுன்னி அசைவுற சப்பொருளை நீத்து மெய்யா அசைவில் பொருளுணவாடுவருளருத்தினருளும் மசைவெதிர்களறிஞரை அசைவெதிர்களறிக்கும் பெரியவம்மை அடிகளையாம் மனுதினமும் போற்றுவோமே. நீங்க படிங்க. குருவணக்கம். அம்மா படி. குருவணக்கம். நான் எனும் பொருளின் உள்ளுரை மணியை நாடியின் புறவறியாம ஊனினை ஒரு கருதி கலங்கிடுவேற்க உள்ளத்தை ஒற்று நோக்குதிசை என்றானவோர் மொழி தந்தருளினால் ஆண்ட வண்ணலும் மறுமுகத்திந்தை மோன சற்குருவாம் மந்திரமூர்த்தி மொய்மலர் பதந்தினம் பணிவாம். நூற்பயன் முதலியன. ஞான நன்னறியாம் 10 காரியத்தை நல்லவர் நவின்றவம் முறையே மோனவானந்த பாரதி தென்னின் முழுகிடாதது வரநாடு ஆனவென்போல் பார்படித்து உளத்திருத்தி போல்வார் படித்துளத்திருத்தி அனுட்டித்தற்கு அனுகுணமாக தேடெனும் தமிழீர் கத்தியமாகச் செப்பினன் தமிழிற் கத்தியமாகச் செப்பினன் தேசிகனருளால். சிற்றம்பலம். அவையடக்கம் தனா இல்லையோ? ஓமோம். அவையடக்கம். அறிவுடையார் தாம் பெற்ற இன்பம் தன்னை அயலாரும் பெறவண்ணி நூல் சொன்னார்கள் அறிவு அனுபவமும் மிலாயானும் சொல்ல அறியாமை எனக்குள்ளதை காட்டுமேனும் மறிவுடையோர் புறர் குற்றம் குறியாரென்றே நெனவது கொண்டென் அறிவிட்டோன் அறிவாய் சொன்னறிவுடையான் தொழுதல் சொல்லுமன்றே கொண்டவன் நபர்கொள்வாரெனவும் துணிந்து மாதோ. வாசியும். இலக்கணவியல் வாசியும். இலக்கணவியல் நூல்.
சைவ சித்தாந்த சாத்திரங்களில் ஆன்மா முத்தி கூடுதற்கு கூறும் நெறிகள் பலவற்றுள்ளும் தலைமை வாய்ந்ததும் முத்தி பெரும் பயனாகியதும் தசகாரியமே. இவ்வாராய்ச்சியே இந்நூலின் கண் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை இலக்கணவியல், அனுபவவியல், காட்சியியல் என மூன்றியல்களாக கூறுவான். தொடங்கி தசகாரிய விலக்கணம் யாதோ என்னும் அவாய் நிலையை நிரப்புதல் பொருட்டு முதலாவது இலக்கண இயல் கூறப்படுகின்றது. தசகாரியம் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்பதாம் என 10. இந்த 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 10 தசகாரியத்தின் பெயர்களையும் படிக்க மனதில் ஏத்தவன். தத்துவ ரூபம் இது ஆன்மா தத்துவ ஆராய்ச்சி செய்யும் முறைமையினை உணர்த்துகிறது. ஆன்மா தத்துவ ஆராய்ச்சி ஒரு பாவையின் நடனத்தை கண்டவிடத்து அதன் தோட்டத்துக்கு மரம் சுதையா சதையா சுதை. அது என்ன சுதையண்டா? சுதை என்ற அந்த மரத்தையும் ஒற்றுவை கொண்டு பயன்படுத்தணும். மற்றது அந்த சுவர்கள்ல பெயிண்டிங் செய்ய மேலே அந்த ஒரு வெள்ளி ஒன்று அடிப்பினம், அதையும் சுதை என்று இந்த சிலைகள் அந்த கோபுரத்துல வைக்கிற சிலையையும் சுதை என்று சொல்றாரு. என்னம்மா? கோபுரத்தை இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சிலைகள் என்று சொல்றது, மேல இருக்கிறது அந்த கோபுரத்துல செய்து வச்சிருப்பினம், அதையே சுதை சொல்றவையோ. அத நாங்கள் சொல்றது சிற்பங்கள் அண்டு. சிற்பங்கள் புத்தகங்கள்ல கிடக்கு சுதையண்டு இருக்கா? அப்ப ஒரு பாவையின் நடனத்தை கண்டவிடத்து அதன் தோட்டத்துக்கு மரம் சுதை வஸ்திரமாதி எனவும் அதை செலுத்துவதற்குள்ளீடாக சூத்திரக்கயிறு முதலியனவும் செலுத்துவிப்பதற்கு புருடனும் வேண்டப்படுவது போல சரீர தோற்றத்துக்கும் அதை செலுத்துவதற்கும் செலுத்தி விப்பதற்கும் முறையே ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் வேண்டப்படுவனவாய் ஏனை தாத்விகங்களாய தூல சரீரம் போல் அழிவதின்றி முத்தி பெரியந்தம் இருத்தலால் அவற்றுக்கு தத்துவங்கள் என பெயராகும். அப்ப இந்த 36 தத்துவம் எங்களுக்கு முதலே தெரியும். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. இது அடங்கினதுதான் 36 தத்துவம். அப்ப அவர் சொல்றார் என்ன? ஏனைய தாத்வீகங்கள் எத்தின? 60. அப்ப அந்த தாத்வீகங்களாய தூள சரீரம் போல் அழிவதின்றி முத்தி பெரியந்தம் இருத்தலால் அவற்றுக்கு தத்துவங்கள் என பெயராம். தாத்வீகங்கள் 60. எத்தின தாத்வீகங்கள்ல எத்தின பகுதி இருக்குது? யாருக்கு தெரியும்? தாத்வீகங்கள் எத்தனை பகுதி? 11 பகுதி இருக்குது. இப்ப 36 தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவம் உண்டு, வித்யா தத்துவம் உண்டு, சிவதத்துவம் உண்டு. 3 பிரிவு இருக்கு. ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. அது மாதிரி அது 36. இந்த தாத்வீகங்கள் 60 இருக்குது. என்ன? பிருதிவியின் விடயம் வேற என்ன? அப்புவின் விடயம் வேற என்ன? அப்பு கடுத்தே தேயுவின் விடயம் 5 15 வந்துடும். 5 பிருத்திவியின் ஒழுங்கா போவோம். பிருத்திவியின் விடயம் 5, அப்புவின் விடயம் 5, தேயுவின் விடயம் 5 15 வந்துட்டுது. அடுத்தது என்ன? கண்மேந்திர விடயங்கள் 5. பிறகு என்ன? கண்மேந்திர விடயங்கள் 5க்கு பிறகு என்ன? நானுங்கிற நல்லா படிக்கல. கண்மேந்திர விடயங்கள் 5க்கு பிறகு ஞானேந்திர விடயங்கள் 5 10. இப்ப இங்க எத்திர வந்திருக்கு? 15. 15ஓட 5 20 25 30 வந்துட்டுது. பிறகு நீர் சொன்ன மாதிரி தசவாயுக்கள் 10. மற்றது நாடிகள் 10. தசவாயுக்கள் 10, தச நாடிகள் 10. அப்ப 30 40 50 வந்துட்டுது. இன்னும் 60க்கு என்ன செய்ய வேணும்? குணம் 3, அகங்காரம் 3, 6. பிறகு இன்னும் என்ன? அகங்காரம் 3,
குணம் 3, அஹ், ஹம், என்னவோ 5 வருது. என்னென்றால் குற்றங்கள் குற்றங்கள் இவ்வளவும் சேர்ந்ததுதான் தாத்வியங்கள். தாத்வியங்கள்ல 60 வருகுது. 2 பேரும் எனக்கு இதை எழுதி காட்ட வேணும். எல்லா இடம் இருக்குது, இது இல்லாத இடம் இல்லை. 60ம் 30ம் 96 தான் எங்கட உடம்பில் இருக்கிற இந்த இது கருவிகள். இதால சொல்றது 60 கருவிகள் உண்டு. ஆனால் இதுல பாடத்துல வருமாம்மா எல்லா இடம் இந்த விரிவா வருமோ இதுல வருதுண்டே நான் தெரியாது. நான் இதுல உங்களுக்கு அந்த தாத்வீகங்கள்ண்டா என்ன, ஆன்ம தத்துவம், வித்தியாசம், சுவதத்துவம் என்றா என்ன, சுவநிதியும் கேட்டுருக்குற அவவுக்கு. அவ இப்பத்தான் நேரம், அவ கொண்டுமே தெரியா. அப்ப அவவுக்கு நான் ஈஸியா இதுல இந்த இது வரும் இதுல வரும், இதுலயும் வரும் எல்லா தத்துவத்தை 36 தத்துவங்கள், 96 கருவிகள் எல்லா. அதை சொல்றது தாத்வீகங்கள் அண்டு. எது 60, இந்த 36ஐயும் 60ஐயும் சேர்த்தால் அதை கருவிகள் என்று தான் சொல்றோம் இல்லையா, அங்க தத்துவங்கள் என்று சொல்றேன். அதை இப்பெயர் மரணமடைகின்ற மனிதராகிய மர்த என்னது அது செல்லநாயம்மா சொல்லுங்க ஒருக்கா. மனிதராகி அமர்தயரை அபேசித்து மனிதராகி அமர்தியரை அபிஷேகித்து. நீங்கள் அப்போது நான் அதை மறந்து போவேன், இப்ப நினைவறியா இதுல வெறவடியா சொல்றேன். அந்த மிருத்யுஞ்ச மந்திரத்துக்கு நாங்கள் மோக்ஷியன்று தான் படிச்ச நாங்கள். ஆனா அந்த பாட்டுல நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதுல மூஷியாண்டு தான் பெருகுது. அப்ப அந்த மூஷியாவை நாங்கள் மாத்தி மோட்சத்துக்குரிய மந்திரம் தானே அது. மோட்சையாண்டு படிக்கணுமோ எனக்கு தெரியல. எங்களுக்கு அப்படி பழகி அந்த வேற ஒரு ஆள் எங்களுக்கு தந்து நாங்கள் மோட்சையாண்டு தான் படிச்ச நாங்கள். அப்புறம் நான் பாட்டை எடுத்து பார்க்க, ஏன்னா பாடம் மண்டபடியா நான் அதை தான், நீங்கள் படிச்சது சரி, அது மூஷியாண்டு தான் இருக்கு. அப்ப மூஷியாண்டா என்ன, அது மூஷியாண்டா ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கல்லோ. மூஷிய வாகனன் சொல்றதான் இவருக்கு பிள்ளையாருக்கு. அப்ப அந்த மூஷியன் இதுல வராது. ஏனண்டா இது சிவனுக்குரியது, பொருத்தம் இல்லாம இருக்கு. அப்ப அதை யார்கிட்டையும் கேட்போம், நீங்க படிச்சது சரி கேட்டா நல்லதோ. அபிஷேகித்து பஞ்சபூத லயத்துடன் நாசமாகும் தேவரை அமர்த்தியவர் என்றது போலவென கொள்கை. இனி ரூபம் இலக்கணம். ஆகவே தத்துவங்களின் இலக்கணம் அறிதல் தத்துவ ரூபம் என பெயர் வரும். அப்ப இந்த தத்துவ ரூபம் நாங்க படிக்க போகேக்க எங்களுக்கு இந்த 36 தத்துவம் இதுகள் தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்காகத்தான் இதுல எங்களுக்கு ஆன்ம தத்துவம், வித்தியாத்துவம், சுயதத்துவத்தை வழங்கப்படுத்தின. அப்ப அநாதி கேவலத்தில் ஆன்மா தன்னோடு உடனாய் நிற்கும் முதல்வனை ஆணவ மெலத்தின் தடையினால் அறியாது அம்மெலத்திற்கு கட்டுப்பட்டு வருந்தும் அவ்வருத்தத்துக்கு முதல்வன் இறங்கி குருடனுக்கு கோல் கொடுப்பது போல் ஆன்மாவிற்கு மெல நிவர்த்தியின் பொருட்டு சரீரத்தை கொடுப்பான். அவ்வாறு சரீரத்தை கொடுக்காமலே மெல நிவர்த்தி செய்யக்கூடாதோ எனின் கூடாது. என்னை ஏனென்றும் கேள்வி போடுறார். மன்னவன் தன் புத்திரனுக்கு அரசுரிமையை கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவனாயினும் அவ்விருப்பத்தின்படி புத்திரன் பிறந்த நாளிலாவது அல்லது சிறுபிராயத்திலாவது கொடுப்பதில்லை. கொடுத்தாலும் வைத்து கொள்ளும் ஆற்றல் அப்பொழுது புத்திரனுக்கு உண்டாக மாட்டாது. இதனை அறிந்து புத்திரனுக்கு நடுங்கணக்கு முதலாய் கல்வி கற்பித்து அதனால் உண்டாகும் புத்தின்பத்தை தெரிந்த பின்னரே தனது அரசுரிமைகளை கொடுப்பன். அதுபோல ஆன்மாக்களுக்கு மெலத்தை நிவர்த்தி செய்து திருவடியை கொடுத்தலே சிவபெருமானின் விருப்பமாயிருந்தாலும் அதற்குரிய பக்குவம் இல்லுளி செய்யின் பயன்படாவாதலின் பக்குவம் பெறுவதற்கான முறைகளை செய்ய எண்ணி அம்முறைகளுள் முதலாவதாக தனுகரணாதிகளை கொடுப்பான் என்க. அதான் தனுகரண புவன போகம். ஆன்மா ஆணவத்தோட துன்புற்று கொண்டிருந்த ஆன்மாவுக்கு இந்த தனுகரணாதிகளை கொடுப்பான். அங்கனமாயினும் முதல்வன்
பஷ்பாதமில்லாத உடையவனாதலின் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே விதமான சரீரத்தை கொடுக்காமல் பலவிதமான சரீரத்தை கொடுப்பானேனெனில் மலம் ஒரு பொருளாய் பல சக்தி உடையதாய் பல ஆன்மாக்களையும் வேறு வேறு விதமாய் மறைத்தலின் அம்மறைப்புக்கேற்ப வேறு வேறு சரீரங்களை கொடுப்பான் என்க. மலம் ஒன்று போல மறைக்க கூடாதோ எனின் அங்கனமாயின் மலம் ஒரு சக்தி உடையதென்று சொல்ல வேண்டும். தனவாசிங்கோ அவ்வாறின் தனா சொல்றானி இவ்வாறு அவ்வாறின்றி பல சக்திகளையுடைய பல சக்தியுடையதென்பது சுருதி சம்பந்தமாதலால் மறைத்தலும் பலவாறாயிருப்பதும் அவசியமேயாம். இவ்வாறு மலத்தடையினால் மறைக்கப்பட்டிருக்கும் ஆன்மாக்களுக்கு அது நீங்குதற் பொருட்டு தன்னு கரணாதிகளை கொடுக்க முதல்வன் தன்னோடு பிரிப்பின்றி நிற்கும் சக்தி சம்பந்தமாக சுத்தமாயையில் திருமேனி கொள்வன். திருமேனி கொள்ளாமலே தனுகரணாதிகளை கொடுக்க முடியாது. யாங்கனமேனில் அரச சக்தி தன் ஆணையை செலுத்துவதற்கு அரசனேனும் ஓர் வடிவத்தை கொள்ளுவது போலவென்க. இங்கனம் கொள்ளும் வடிவம் நம்மனோர் வடிவம் போன்ற மாயா வடிவம் அன்று. நமக்கு ஒருவர் தர வேண்டுவது போல் அவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டுவதும் அன்று. சக்தி சங்கற்பமாத்திரையாய் நினைத்த ஒரு திருமேனியைத்தானே எடுத்துக்கொள்வன். ஆற்றாயின் சக்தியோடு கூடி வடிவம் எடுத்துக்கொள்ளுவான் என்னாது சுத்தமாயை நின்றும் திருமேனி கொள்வானெனி கூறுவானேனெனில் வடிவங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முதற்காரணம் மாயையே அன்றி சித்தல்ல. மாயையே அன்றி சித்தல்ல. எதனிடத்திலிருந்து எது உண்டாக வேண்டுமோ அது அவ்வாறு உண்டாகும், அல்லாது வேறு விதமாய் உண்டாகுமாயின் இயற்கை விரோதமாமென்க. சிவதத்துவம். சிவபெருமான் இவ்வாறு திருமேனி கொள்ளுங்கால் சிற்சக்தியாகிய பராசக்தியானது அரச சக்தி ஒன்றே உத்தியோக வேறுபாட்டால் பலவாயினாற் போல் உயிர்கட்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கண் உளதாகிய கருணை என்னும் இச்சையையும் அதற்கு செய்ய கடவதாகிய உபாயங்களை அறிவதாகிய ஞானமும் அறிந்தபோது அவ்வாறு சங்கற்பித்து செய்வதான கிரியையுமாகிய மூன்று சக்திகளாய் அவற்றுள் ஞானமேயாய் வியாபரிக்க சிவம் எனவும் கிரியையாய் வியாபரிக்க சக்தி எனவும் இரண்டும் ஒத்து வியாபரிக்கில் சதாசிவம் எனவும் கிரியையே வியாபரிக்கில் மகேஸ்வர எனவும் ஞான மேறி வியாபரிக்கில் சுத்த வித்தை எனவும் பெயர் பெற்று நிற்பன். இவ்வைந்தும் இறைவனுக்கு சுதந்திர வடிவமானது பற்றி சிவதத்துவம் என்றும் பெயர் பெறும். அப்ப இந்த சிவதத்துவத்துல இப்ப இந்த என்ன 5 பேரையும் சொல்லி அந்த 5 பேருக்கும் உரிய சக்திகள் ஞானமா கிரியாயா என்று சொல்லி இதை விளங்கப்படுத்திக்கணும். இது உங்களுக்கு விளங்கினதோ செல்வநாயகி அம்மா? ஓரளவுக்கு 2 தரம் படிச்சாதான். அது தனாக்கு தெரியும். தனா சொல்லும். இந்த இதுல சிவதத்துவம் இந்த 5 தத்துவங்களையும் சொல்லி இந்த
நாதம் விந்து சதாசிவம் ம். மகேஸ்வரன் ம். சுத்த வித்தை அதுகளைத்தான் சொல்லி அதுகள்ல ஒவ்வொன்று என்னென்ன மாதிரி நிக்குதுன்றத விவரிச்சு ஓ சொல்லி அந்த ஒரு சக்திகள் எப்படி அவைகளுக்கு எப்படி அதான் அவையில அது பல இடத்துல நாங்கள் படிச்சிருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் இப்ப ஞானம்ண்டா எங்களுக்கு தெரியும் அது அறிவண்டு அப்ப அது வந்து கூட என்ன ஞானாசக்தியோட தான் நிக்கும் அப்ப அது என்னது அது வந்து சிவத்துக்கு தான் அந்த சிவத்தோட. ஞானம் ஞானம் கூடி நிக்கும் ஞானம் மட்டுமே நிக்கிறது தான் சிவனுக்குரிய அதாவது நாதம் விந்து அண்டா சக்தியை கொடுக்குறோம் அப்ப விந்துவுக்கு அது சக்தியை கொடுக்குறோம் அது வந்து ஞானம் மாத்திரம் இல்லை கிரியை மட்டும் உள்ளதுதான் விந்து அடுத்தது என்ன வரப்போகுது நாதம் விந்து அடுத்தது என்ன சதாசிவம் வந்து அதுதான் ஞானம் மட்டும் சமனாயிருக்கும் ஞானமும் கிரியையும் சமமாயிருக்கும் பிறகு மகேஸ்வரன் அவங்க தனிய கிரியை மாத்திரம் இது கிரியை கூடி ஞானம் குறைந்து அதே பிறகு மகேஸ்வரன் அடுத்தது கடைசியா வாரது சுத்த வித்தை அங்க சுத்த வித்தைக்கு ஞானம் மாத்திரம் இருக்கிறது அது நல்ல வடிவ எங்களுக்கு பல இடத்துல அது சொல்லி இருக்கணும் நீங்கள் ஒரு இதை வாசிச்சு ஒரு விளங்கப்படுத்துங்க சொல்ல நாயம்மா சிவபெருமான் இவ்வாறு திருமேனி கொள்ளுங்கால் சிற்சக்தியாகிய பராசக்தியானது அரச சக்தி ஒன்றி உத்தியோக வேறுபாட்டால் பலவாயினாற் போல உயிர்கட்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்த கண் உளதாகிய கருணை என்னும் இச்செய்யையும் அதற்கு செய்ய கடவுதாகிய உபாயங்களை அறிவதாகிய ஞானமும் அறிந்த போது அவ்வாறு சங்கற்பித்து செய்வதான கிரியையுமாகிய 3 சக்திகளாய் அவற்றுள் ஞானமேயாய் வியாபரிக்க சிவம் எனவும் ஞானம் மட்டும் சிவம் சரி அடுத்தத வாசிங்க கிரியையாய் வியாபரிக்கில் சக்தி எனவும் கிரியைக்கு சக்தி இரண்டும் ஒத்து வியாபரிக்கில் சதாசிவம் 2 சம அளவில் இருக்கேக்க சதாசிவம் ஈஸ்வரத்துல ஞானம் கூடி கிரிய குறைஞ்சிருக்கு மற்றதுல கிரிய கூடி ஞானம் சொல்லுங்க கிரியை ஏறி வியாபரிக்கில் மகேஸ்வரன் எனவும் ஞானமேறி வியாபரிக்கில் சுத்த வித்தை எனவும் உங்களுக்கு விளங்கிடுது நாங்களும் இதைத்தான் நாங்களும் முதல் சொன்ன நாங்கள் அப்ப உங்களுக்கு சொல்ல நீங்கள் வாய்ச்சபடியா உங்களுக்கு இன்னும் கூட விளங்கி இருக்குது அப்ப அடுத்த நாங்கள் குறிப்புகள் எடுக்கணும் இது பெரிய புத்தகம் நாங்கள் அந்த குறிப்பெடுத்ததிலும் பார்க்க நானும் தனாவும் பல 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 மெய்கண்ட சாத்திரங்களையும் படிச்சு மேனதால எடுத்துட்டேன் நன்றி நன்றி அம்மா உங்களுக்கு தான் நான் திருப்பி 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 செய்ய எனக்கு உண்மையாவே நிறைய நான் அந்த காலகட்டங்களை இழந்துட்டேனல்லோ நான் தனாவோட படிக்க முதலே நான் இத பல 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 வழியால படிச்சு இந்த மனதிலே ஏத்திட்டேன் அதான் அந்த தெளிவு எனக்கு இருக்குது கடவுள் தந்த அருட்கடாட்சம் நீங்க படிங்கம்மா மக்களையே புகழ்ந்து கொண்டிருக்காம 2வது வந்திய படிங்க தோற்றக்கேடுகளுடைய வாய் நீங்க தான் படிங்க அத முடியும் தோற்றக்கேடுகளை உடையனவாய தத்துவங்கள் இறைவனுக்கு சுதந்திர வடிவமாக மாறு யாங்கனம் எனின் அது சுதந்திர வடிவமாக மாறுவது யாங்கனம் எனின் தோற்றக்கேடுகளுக்கு ஏதுவாய கால தத்துவம் ஆண்டின்மையின் நித்தமாதலின் என்க கொஞ்சம் சின்ன அழுத்தம் இருக்கு கொஞ்சம் சின்ன நித்தமாயினும் பெருசாக்கவா ஆகிட்டேன் நானே இதண்டுட்டேன் கையால் இதண்டவர் பெருசாக்கினா இடம் எனக்கு இடம் இந்த இல்ல நாங்கள் அதை பெருப்பிச்சு படிக்கலாம் நீங்க படிங்க தோற்றக்கேடுகளை உடையவாகிய தத்துவங்கள் எனக்கு ஆட்பட்டு சரி தோற்றக்கேடுகள் உடையனவாய் தத்துவங்கள் இறைவனுக்கு சுதந்திர வடிவமாக மாறும்
மாறுவது யாங்கனமெனின் தோற்றக்கேடுகளுக்கே ஏதுவாய கால தத்துவம் ஆண்டின்மையின் நித்தமாதலின் என்க நித்தமாயினும் கலையித்திரி என பெயர் பெற்று காலத்தானமாய் நிற்கும் சிவசக்தியின் வியாபார பேதத்தால் முற்பிற்பாடு கூறப்பட்டது. அது அந்த கால தத்துவத்துக்கு தான் எங்களுக்கு இதுக்குள்ள விளங்கப்படுது. ஒரு ஆண்டின்மை நித்தல்மா காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு, ஒரு நேரம், ஒரு நிமிடம், மற்றது ஒரு நாள், அந்த அந்த அதைத்தான் இந்த கால தத்துவம் நியமிக்குது. என்ன அதுக்கு உட்பட்டதுதான் இந்த காலம்ன்றது. அப்ப அதைத்தான் உங்களுக்கு இதுல அவை இந்த தமிழ்ல விளங்க இருக்கணும். அதுக்குள்ள அதை நீங்கள் பெருசா தண்டாம மற்றதுக்கு வாங்க. சுத்த சிவமானது இவ்வைந்து தத்துவங்களுள் சிவம் சக்தி என்ற 2 தத்துவங்களை அதிர்டித்து நிற்கும் போது செய்ய கடவதாகிய அறிவு மாத்திரையாய் நிற்கும் சமயம் பற்றி லய சிவன் என்றும் சத்தர் என்றும், சதாக்கிய தத்துவத்தை அதிர்டித்து நிற்கும் போது செய்ய கடவதை போஷிக்கும் சமயம் பற்றிய போக சிவன் என்றும், உத்தியுத்தர் என்றும், ஈஸ்வரம் சதாக்கியம் என்றும் என்னும் 2 தத்துவங்களை தத்துவங்களை அதிர்டித்து நிற்கும். இது என்னண்டா நிற்கும் போது லயசிவன் மற்றது போக சிவன் 2 இருக்குது. அதைத்தான் இதுல சொல்லினோம். என்ன அறிவு மாத்திரையாய் நிற்கும் சமயம் பற்றி லயசிவன் என்றும் சத்தர் என்றும், சதாக்கிய தத்துவத்தை அதிர்டிருக்கும் போது செய்ய கடவதை யோசிக்கும் சமயம் பற்றி போக சிவன். அப்ப லயசிவன் போகசிவன் என்று 2 இருக்கு. உத்தியுத்தர் என்றும் ஈஸ்வரர் சதாக்கியம் என்றும் அதைத்தான் சொல்லினோம். அப்ப அதை மனதுல வையுங்கோ, கணக்க கொண்டையும் குழம்பாதேங்கோ. அது மெட்டதுல படிக்க இது ஆட்டோமேட்டிக்கா விளங்கும். இன்னும் 2 தத்துவங்களை அதிர்டித்து நிற்கும் போது சங்கற்பித்து செய்யும் சமயம் பற்றி அதிகார சிவன் என்றும் பிறவிருத்தர் என்றும் பெயர் பெற்று இம்மூன்றும் முறையே அருவம், அருவுருவம், உருவம் என தடத்தலக்கணமாய் பதியெனவும் பெயர் பெறும். இப்ப நீங்கள் மேல அங்க படித்த நீங்கள் லயசிவன், போக சிவன், அதிகார சிவன். இந்த லயசிவன் தான் அருவம் என்றும், மற்றது போக சிவன் தான் அருவுருவம் என்றும், இந்த அதிகார சிவன் தான் உருவம் என தடத்தலக்கணமாய் பதிய. இறைவன் ஆன்மாக்களுக்கு அவர் வந்து எப்பவும் சொருவமானவர். இறைவன் அவருக்கு உருவங்கள் அருவம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு உருவம் அருவம் என்ற கதைக்கு இல்லை உருவம். ஆனால் அவர் ஆன்மாக்களின் பொருட்டு ஆன்மாக்கள் மீது வைத்த கருணையினால் ஆன்மாக்களுக்காக தன் சொரூபலினத்தில இருந்து தடத்தலக்கணத்துக்கு இறங்கி ஆன்மாக்களுக்காக இறங்கி வருவது வரைக்குள்ளதான் அவர் அருவம், அருவுருவம், உருவமா வாரார். அப்ப அதுதான் லயசிவன், போக சிவன், அதிகார சிவன் என்று 3 சிவன்கள் இருக்குது. எப்பவோ நான் எப்பவோ படிச்சது எனக்கு இப்ப இத வாசிக்க அப்படியே நவதரு பேதத்துல அந்த 3 லயம், போகம், அதிகாரம், நவதரு பேதம் தான். நவதரு பேதம் தான் அருவம், அருவுருவம், உருவம் என்று இந்த 9 உருவமா வருவார். அது புறாயணி விரிப்பினம். அப்ப 3ஆ பிரிச்சிருக்கணும். இப்ப 3ஆ பிரிச்சிருக்கணும். என்ன லயசிவன், அதிகார சிவன். அதுவும் எங்களுக்கு தெரிகிறது நல்லது. புறாயணி நவதரு பேதம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவினமோ தெரியா பாப்போம். வித்தியாசத்துவம் தனா படியும். நீர் படியுமே இனி சிவபெருமான் ஆன்மாக்கள் தனுகரணாதிகளை எடுத்து போகங்களை புசிப்பதற்கு அனந்தேஸ்வரர் வாயிலாக அசுத்தமாயினும் காலதத்துவம், நியதி தத்துவம், காலதத்துவம் ஆகிய 3 தருவார். என்னதனா என்ன எனக்கு எனக்கு ஆசை கொள்ளையா கிடைக்குத படிக்க.
இனி சேருமான் ஆண்மாக்கள் தனிகரனாது இது எங்களுக்கு ஈஸியா இப்ப விளங்குது செல்ல ராணியம்மா எனக்கு அதுதான் அதான் சந்தோஷமா இருக்கு புசிப்பதற்கு அணைந்து வெசர் வாயிலாக அசுத்தமாய் நின்று கால தத்துவம் நியதி தத்துவம் காலா தத்துவம் ஆகிய மூன்றினையும் தருவேன் கலாதத்துவம். கலா தத்துவம் படிங்க கால தத்துவம் தனா கால தத்துவம் போகங்கள் புசிப்பதற்கு பக்குவமாகும் ஏதுவினால் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் என மூன்று திறம்படும் என்ன செல்காலம் அண்டா இறந்த காலம் முடிஞ்ச காலம் வருங்காலம் அண்டா எதிர்காலம் இத்தப்பேதம் சூரிய கதியின் உபாதியால் உண்டாதல் கால தத்துவத்திற்கு ஏதார்த்தமில்லவெனில் கால தத்துவமே இல்லை என்று கொள்ள வரும். சூரிய கதி பழைய அச்சு பழைய புத்தகம் அதான் எங்களுக்கு அந்த பிரிச்சு வாசி நாங்களாகத்தான் சூரியகதி என்றா சூரியனுடைய வேகம். சூரியகதி தினமாசாதிகளுக்கு மட்டுமே அல்லாது கணம் நொடி முதலியவைகளுக்கல்லாததில் கால தத்துவம் வேறே உண்டு. அத்தத்துவம் ஒன்றாயிராமல் மூன்றாயிருப்பதெனில் ஒன்றாயிருக்குமாயின் இன்ன காலத்தில் இன்னது ஆகும் இன்ன காலத்தில் இன்னது ஆகாதென்பது கூடாது. ஆனாதால் மேற்சொல்லியவாறு காலம் மூன்றாயிருக்க வேண்டும் என்பது சித்தம். இந்த காலோற்பத்திக்கும் காலம் உண்டோ இல்லையோ உண்டெனில் அனவத்தையாம், இல்லையெனில் காலமே உண்டாகாது. ஆதலில் தத்துவங்களுக்கே காலாதீதரான இல்லடா வடிவப்பா இல்லையெனில் காலமே ஆதலின் தத்துவ தாத்வீகங்களுக்கு ஏதுவாய் காலாதீதரான ஈஸ்வரன் சுசேச்சையினாலே கால தத்துவத்தை இந்த வசனத்தை எடுத்து போட்டு வாயால சொல்லும், மனதால எடுத்து போட்டு சொல்லும். ஈஸ்வரன் சுயேச்சையினாலே கால தத்துவத்தை உண்டு பண்ணுவர். சுத்தமாயா புவனவாசிகளுக்கு சுத்தமாய என்னும் இவ்வாறு சுத்த காலத்துவம் உண்டு. நியதி தத்துவம் அம்மாவாசி இதுல நியதி தத்துவம் கால தத்துவத்திற்கு பின்பு மாயையினின்றும் தோன்றி கரும பலத்தை புரளாமல் அவரவர் கர்மம் அவரவரே நுகருமாறு வரையறை செய்து நிற்கும் ஈஸ்வர சக்தியே வரையறை வரையறை பண்ணாதோவெனின் அது நின்மலையாக ஆகையினால் முத்தியையே கூட செய்யும் அல்லது போகத்தை புசிக்க செய்யாது. கர்மந்தானி நியமமாக பலத்தை கொடாதோ எனின் அது தொழிலாகையினால் நியமனம் பண்ண மாட்டாது. ஆயினும் ஒருவர் புண்ணிய கிருஷியாதி பலன்களை ஒருவர் பண்ணின கிருஷியாதி பலன்களை அரசனும் இருக்க நியதிக்கு மாறாய் மற்றொருவர் புசிக்க காண்பது எதனாலெனின் யாகம் செய்து வைக்கிறவன் பண்ணின பலத்தை செய்வித்தவனாகிய எஜமானன் புசிப்பது போல தொழில் செய்தவனுடைய பலத்தை ஏவினவன் புசிப்பன் என்க. அப்பா அவ்வாறு ஏவினவனும் ஏவல் செய்தவனும் அன்றி ஒருவன் தனதாக பண்ணினதை மற்றொருவன் புசிப்ப காண்பானேனில்
அதுவும் ஜன்மாந்திரசம் பந்தம் அன்றி வாராது என்க. அதை தொடர்ந்து முன் ஜென்ம வினைகள் வராம அது வராது, அதுதான் இது கிடைக்காது. கண்மத்தாலதான் அது நடக்குது. ஒருவன் செய்ய ஒருவனுக்கு அது பலன் கிடைக்குதுண்டா ஓ, அதைத்தான் அதுதான். ம். ஆதலால் ஈஸ்வர சக்தியும் காலமும் கண்மமும் அன்றி நியதி தத்துவம் என்பது ஆன்மாக்களுடைய போக வரையறையின் பொருட்டு வேண்டப்படும். யா, அது வடிவாங்கது எல்லாருக்கும். ஓ, கலை சரி. தத்துவம் நியதி தத்துவத்துக்கு பின் ஆன்மாக்களுக்கு ஆணவத்தின் மறப்பை சிறிது நீக்கி அறியுந்தன்மையான எழுச்சி என்னும் கிரியாசக்தியை ஏகதேசமாக விளங்க பண்ணுவதாய கால தத்துவம் மாயன் என்றும் உண்டாயிற்று. அதுக்கு பிறகு நியதி தத்துவத்துக்கு பிறகு சித் ரூபனாயிருக்கின்ற ஆன்மாவிற்கு செயல் விளங்குதற் பொருட்டு கால தத்துவம் வேண்டுமென்றால் மிகையாகாதோவெனின் அனாதியே ஆணவத்தினால் ஞானக்கிரிய தடுக்கப்பட்டிருத்தலால் ஆன்மா ஞானத்தால் நீக்கக்கூடாத அவ்வாணவத்தை சிவசக்தியின் உபகாரமான கலையினால் சிறிது நீங்காதிருக்கில் விடய இல்லாமல் கேவலமையாய் விடுமாதலின் மிகையாகாது என்க. அங்கனமாயின் ஆணவ முழுது நீங்கப்படாதோவெனின் பாசி மூடிய குளத்தில் கல்விட்டறிந்த பொழுது கல் விழுந்த இடம் மட்டுமே பாசி நீங்குவது போல இக்கலையினால் ஆணவ நீக்கம் ஏகதேசமாயென்க. பாசியை வலை முதலியன கொண்டு முற்று நீக்குவது போல சிவஞானத்தினால் ஆணவமும் முற்று நீங்கும். ஆயினும் ஈசுரன் கலையை அதிட்டு கொண்டு ஆணவத்தை சிறிது நீக்காமல் தம்முடைய சக்தியினாலேதான் சிறிது நீக்கலாதோவெனின் ஈஸ்வர சக்தி சம்பந்தத்தால் ஆணவம் முற்று நீங்கிவிடும். அச்சக்தி பதிதற்கு மலபரிவாகம் வேண்டும். அவ்வாறு மலபரிவாகமின்றி ஆணவ கேவலனாயிருக்கும் போது ஈஸ்வர சக்தி சம்பந்திப்பதற்கு யோக்கியமெல்லாமை கொண்டு நித்திரை பண்ணுகின்ற மாணாக்கனை குருவானவர் தாம் நேரே பரிசியாமல் தண்டினால் தட்டி எழுப்புதல் போல ஈஸ்வரனும் பரிக்கிற சக்தியாகிற கால தத்துவத்தினாலே ஆணவத்தை சிறிது நீக்குவார் என்க. நல்ல விஷயம், திருப்பி படிச்சு அதை விளங்குவோம். என்ன கலை தத்துவம் சொல்லி போட்டு அது எங்க நியதி தத்துவத்துக்கு பிறகு அது மாயையினால் தான் எங்களுக்கு இந்த கலை தத்துவம் தோன்றும். கலை என்று சொன்னாலே அது கிரியாசக்தியை நாங்களுடனே நினைவுக்கு கொண்டு வர வேணும். கிரியாசக்தி தான் இந்த கலை தத்துவத்தை செயற்படுத்துது. அப்ப சித்ரூபனாயிருக்கின்ற ஆன்மாவுக்கு செயல் விளங்குதல் பொருட்டு கால தத்துவம் வேண்டுமென்றால் கால தத்துவம் அதையும் இதுக்குள்ள கொண்டு வரார். மிகையாகாதோவெனின் அனாதியே ஆணவத்தினால் ஞானக்கிரிய எங்களுக்கு அனாதியாகவே இந்த ஆணவத்தினால் இந்த ஞானம் அறிவு தடுக்கப்பட்டுத்தான் இருக்குது. அப்ப ஆன்ம ஞானத்தால் நீக்கக்கூடாது அவ்வாணவத்தை சிவசக்தியின் உபயோகரமான கலையினால் இந்த கலையானால் தான் சிறிது நீங்காதிருக்கில் விடயகிராயம் இல்லாமல் கேவலமாய் விடுதலின் மிகையாகாது என்க. அப்ப இந்த சிவசக்தியாகின அதாவது அந்த கிரியாசக்தியின் உபகாரமான கலையினால் சிறிது நீங்காதிருக்கல. அதுக்கு அங்க அறிவேன் கிரியாசக்தியில ஞான சக்தியில தானே அறிவு விளங்கி நிக்குது. கிரியாசக்தியில குறைவு அறிவு, சரியான குறைவு. அப்ப அந்த உபகாரத்தினால இந்த கலையினால சிறிது நீங்க விடய கிரியாகாயம் இல்லாமல் கேவலமேயாய் விடுமாதலில்
மிகையாது. அது எங்களுக்கு விளங்கு. அங்கனமாயின் ஆணவம் முழுதும் நீக்கப்படாதோ? அப்ப எங்களுக்கு ஒரு ஏக்கம் வருது. என்ன? இந்த கலை தத்துவத்தை இந்த கிரியாசக்தி தான் இயக்குதண்டா, அப்ப அங்க அறிவில்ல. அப்ப இந்த ஆணவம் முழுதும் நீக்கப்படாதோ எனின், பாசி மூடிய ஒரு பாசி உள்ள ஒரு குளத்தில போய் கல்லு எறிந்தால் அந்த பாசிகள் எல்லாம் நீங்கி தண்ணி தெளிவடும். ஆனா விட்டா ஒரு கொஞ்ச நேரத்தால திரும்ப அந்த பாசி அந்த தண்ணிய மூடிடும். அது மாதிரி தான் இந்த எங்கட ஆணவம் இருக்குது. அப்ப கல் விட்டு எறிந்த பொழுது கல் விழுந்த இடம் மட்டுமே பாசி நீங்குவது போல, இக்கலையினால் ஆணவ நீக்கம் ஏகதேசமே ஆம் என்க. பாசியை வலை முதலியன கொண்டு மிற்றும். பாசியை வந்து நாங்கள் ஒரு நெட்டை கொண்டு போய் அந்த பாசியை நீக்கினால் முற்றும் நீக்குவது போல சிவஞானத்தில் ஆணவம் முற்றும் நீங்கும். சிவஞானத்தால இந்த ஆணவம் முற்றும் நீங்கும். ஆயினும் ஈசுரன் கலையை அதிற்று கொண்டு ஆணவத்தை சிறிது நீக்காமல் தம்முடைய சக்தியினாலே தான் சிறிது நீங்கலாகாதோவெனின் ஈசுர சக்தி சம்பந்தத்தால் ஆணவம் முற்று நீங்கிவிடும். அச்சக்தி பதிதற்கு என்ன மலபரிபாகம் வேண்டும். அவ்வாறு மலபரிபாகமன்றி ஆணவ கேவலனாயிருக்கும் போது ஈசுர சக்தி சம்பந்திப்பதற்கு யோக்கியமல்லாமை கொண்டு நித்திரை பண்ணுகின்ற மாணாக்கனை குருவானவர் நித்திரை செய்கிற மாணாக்கனை கோய் அவர் நேர தண்ட கையை தொட்டு தண்டாம ஒரு தடிய தட்டுற போல ஈஸ்வரனும் பரிக்கிற சக்தி ஆகிய கால தத்துவத்தினாலதான் ஆணவத்தை இதற்கு விளங்கிட்டு உங்களுக்கு விளங்கினதோ விளங்கப்படுத்துங்க செல்வநாயம்மா. இல்ல நீங்க சொல்லிக்கோக்கே அந்த இன்னும் விளங்கப்படுத்துற அளவுக்கு சக்தி ஒன்றும் விளங்காமல் இல்ல, விளங்குது எங்களுக்கு விளங்குது. அவர் வந்து தடி அந்த அந்த ஒரு ஆசிரியன் அப்படி தடியால் தட்டியதை ஒழுப்புறாரோ அதே போல இறைவனும் நேரடியா இல்லாம தன்னுடைய அந்த கலை தத்துவத்தை கொண்டு அதுக்குள்ள கொஞ்சம் போறேன். அது விளங்குது. அது கொஞ்சம் தான் ஆணவத்துல கொஞ்சம் நீங்கும். இது காணும். சரி, தனாபடிங்க வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் இவ்வாறு ஆணவ மறைப்பு ஏகதேசம் நீங்கி எழுச்சி ஏகதேசம் உண்டான ஆன்மாக்களுக்கு விடய தரிசனத்தை பண்ணிவிப்பதற்கு மேற்கூறிய கால தத்துவத்தினின்றும் வித்யா தத்துவம் தோன்றும். ஆன்ம ஞானமே விடயத்தை அறியாதோ எனின் அது கூத்தசைத்தன் நியமாகையால் ஆன்மாவுடன் பிரிப்பின்றி இயற்கையாய் நிற்கும். சிவனை அறியும் அல்லது செயற்கையான விடயத்தை அறியாது. வித்தை என்னும் தத்துவத்தால் ஆன்மஞானமானது விடயத்தை அறியும் ஆதலால் கலையினால் அறியும் தன்மையான எழுச்சியுடைய ஆன்மாவிற்கு அறிதற்கு துணையாய் அதன் பின் வித்யா தத்துவம் வேண்டப்படும். விடய தரிசனத்தாலே புத்தி உதவியாகாதோ எனில் புத்தியும் ஆன்மாவினாலே கிரகிக்கப்படுகையினால் இப்புத்தி தத்துவ புத்தியையும் கிரகிக்கின்றதற்கு உதவி வித்தையே என்ன விளங்கல். கிரமத்தில் நேத்திரா வழியாக தரிசிக்கப்பட விடயம் புத்தியினாலே நிச்சயிக்கப்பட்டு வித்தையினாலே புருடன் கிரகிப்பன். புத்தியினாலே நிச்சயிப்பட்டு வித்தையினாலே புருடன் கிரகிப்பன். ஆனால் இந்த விடயத்தை கிரகிப்பதற்கு புத்தி வேண்டும் என்னும் வழக்கால் புத்தியே போதுமெனின் பதார்த்த தரிசனத்தில் நேத்திரத்திற்கு சூரியன் உதவி போல விடய தரிசனத்தில் வித்தைக்கு புத்தி உதவியாதலின் போதாது என்க. உதவியும் போதாது என்க. சரிதானே. சூரியன் ஒளியால ஒரு பொருளை நாங்கள் காண்றது அந்த அளவு விளக்கம்
இந்த தன்னுடைய புத்தியால இதை அறிஞ்சு கொள்றது முடியாம இருக்கு. முடியா அதான் நீங்க படிங்க அராக தத்துவம். அராக தத்துவம் யாரு படிக்கிற? நீங்கதான். அராக தத்துவம் இவ்வாறு கலா வித்தைகளினாலே எழுச்சியும் அறிவும் உடைய ஆன்மாவுக்கு விடிய பிரவிற்த்தியின் பொருட்டு இச்சையை பண்ணுவதாகிய அராகத்துவம் வித்தியா தத்துவத்தினின்றும் தோன்றும். அந்த அராகத்துவம் என்றது வித்தியா தத்துவத்திலிருந்து தோன்றும். காலம் நியதி கலை வித்தை அராகம். அதான் அந்த அந்த வித்தியில இருந்தான் இந்த அராகம் தோன்றுது. அதத்தான் நாங்க வித்தியா சொல்லி நாங்க இரண்ட வித்தியா தத்துவங்களுக்குள்ள உள்ள ஏழையும் பற்றி தான் படிக்கிறோம். அப்ப கால நியதி கலை வித்தியா வித்தை அராகம். அப்ப அந்த வித்தைக்கு பிறகுதான் அராகம் வருது. அதத்தான் சரி. ஆன்மா அராகத்துவம் வித்தியா தத்துவத்தினின்றும் தோன்றும். ஆன்மா இச்சா ஞான கிரியாவானாதலின் அவ்விச்சைதானே போதாதோ அதைவிட அராகத்துவம் என்று ஒன்று வேண்டுமோவெனில் விருப்பில்லாத ஒருவனுக்கு போகமில்லா திருக்கையினாலும் விருப்பமுடைய புருடனுக்கு அசுத்தமாயிருக்கிற போகங்களை புசிக்கையில் அமைவு பெறாதிருக்கையினாலும் ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற இச்சா சக்தி அவர்களிடத்திலிருந்தும் பயன்படாமையால் போகங்களை புசிப்பதற்கு உபகாரமாக அராகத்துவம் வேண்டப்படும் என்க. 3 சக்திகள் இருக்குது. என்னண்டா இச்சா ஞானா கிரியா. ஞானா கிரியா இச்சா சக்தி இருக்குது. அப்ப ஞானா சக்தி அறிவை தருவது, கிரியா சக்தி தொழிற்படுகிறதுக்கு, இச்சா சக்தி விருப்பு வெறுப்புக்கு தான் எங்களுக்கு அது பயன்படுகிறது. இச்சை விருப்பு வெறுப்பு. இந்த இச்சை எங்களுக்கு என்ன இந்த நாங்கள் எங்களுக்கு இன்பத்தை கண்டும் துள்ளாமலும் துன்பத்தை கண்டு துவலாகாமல் இருக்கிறதுக்கு அந்த நாங்கள் இடிவினை ஒப்பு வர்றதுக்கு தான் இந்த இச்சாசக்தி எங்களுக்கு கூட வேலை செய்யறது. இச்சாசக்தி அது விருப்பையும் கூட இப்போ ஒன்று நல்லது நடந்தோன்னா அதை தள்ளி குதிச்சு அந்த இன்பத்தை கண்டோன்னு குதிக்கிறதும் துன்பத்தை கண்டோன்னு துவழ்றதும் இல்லாமல் திருநாவுக்கரசர் பொன்னையும் பவளத்தையும் இதையும் கண்டு அவருக்கு அது பொண்ணுக்கும் கல்லுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியல. அவ்வளவு ஒரு இடிவினை ஒப்பு நிலையை அவர் அடைந்துட்டார். அப்ப அதுக்குத்தான் இந்த இச்சாகிரியா ஞான அதுகள் வர்ற. அதைத்தான் இதுல இங்க விளங்குபடுத்தினோம். எப்படியாண்டா ஆன்மா இச்சா ஞானா கிரியாவானதலின் அவ்விச்சை தானோ போதாதோ அதைவிட அராகத்து ஒன்று வேண்டுமோவெனின். அப்ப இந்த அராக தத்துவம் ஏனென்று கேட்கினோம். இந்த இச்சை காணாதோ ஏன் பிறகு அராக தத்துவம் இஞ்ச வந்தது என்று ஒன்று வேண்டுமோவெனில் விரும்பில்லாத ஒருவனுக்கு போகமில்லா திருக்கையினாலும் விருப்பமுடைய புருடனுக்கு அசுத்தமாயிருக்கின்ற போகங்களை புசிக்கையில் அமைவு பெறாதிருக்கையினாலும் ஆன்மாவிடத்தில் இருக்கிற இச்சாசக்தி அவர்களிடத்தில் இருந்தும் பயன்படாமையால் போகங்களை புசிப்பதற்கு உபகாரமாக அராக தத்துவம் வேண்டப்படும் என்க. அப்ப இந்த கேள்வியை அவர் கேட்டுட்டு அவரே சொல்றார், இந்த அராக தத்துவம் வேணுமா? ஏன்? ஆன்மாவில் எடுத்துற இச்சாசக்தி அவர்களிடத்திலிருந்தும் பயன்படாமையால் இந்த இதுல சொல்லி இருக்கணும் வடிவ என்ன, விருப்பமில்லாத ஒருவனுக்கு போகமில்லா திருக்கையினாலும் விருப்பமுடைய புருடனுக்கு அசுத்தமாகின்ற போகங்களை எனக்கு குழம்பி கொண்டிருக்கு. இன்றைக்கு போன்கள் வந்தோன்றிருக்கு. நாளையான் வகுப்புக்கு எனக்கு கட்டாகிற சந்தர்ப்பம் தான் கூடவே இருக்கும் போல இருக்குது. சொல்லணும் வந்து நினைச்சேன்னா ஒரு கொஞ்சம் பொறுத்து திரும்பி வந்து சேர்றேன் நான். கோல் ஒன்று வந்துருக்கு, கதைச்சு போடுவார். ஓகே. அப்ப அவர்களிடமிருந்து பயன்படாமையால் போகங்களை புசிப்பதற்கு பேரமா அராக தத்துவம். அப்ப இதுல ஏன் எங்களுக்கு அராக தத்துவம் வேணுமென்று இதுல வலியுறுத்திச்சிருக்கணும். தனக்கு விளங்கினதோ என்ன விளங்குது? விளங்குது.
அப்ப இப்ப விடய சௌந்தரியத்தினாலே ஆன்மாவிற்கு பிரவிற்த்தி உண்டாம். அராகம் வேண்டாமெனில் விடய சௌந்தரியமே அந்த இந்த பழைய எழுத்து ஆனா விளங்குது. ஏன் விளங்குது சொல்லும் பாப்பம். எங்களுக்கு முதல்ல விஷயங்கள் தெரிஞ்சபடியா இல்லாட்டி விளங்காது தானே இந்த புத்தகம். இது ஒரு கூட்டு போல சேர்ந்து இருக்கிறபடியா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா விடய ஆனா சௌந்தரியம் தெரிஞ்சபடியால காரணமாயில் விடய நிவர்த்தி பண்ணும் விரக்தனே இல்லையாய் முடியும். மோட்ச இச்சையும் அராகமானதால் அராகமற்றவனே இல்லையெனில் அராகம் அப்பியாச ரூபம் என்றும் அறிவு ரூபம் என்றும் 2 விதம். அராகத்திலையும் 2 விதத்தை சொல்லினோம். எனக்கு இது புதுசா இருக்குது. அப்பியாச ரூபம் என்றும் அறிவு ரூபம் என்றும் 2 விதம். அவற்றுள் அப்பியாச ரூபம் ஆன்ம ஞான சம்பந்தமாயிருக்கும், அறிவு ரூபம் விடய ஞான சம்பந்தமாயிருக்கும். ஆணவ தன்மமாய மோகாதிகளின் பரிபாகத்தில் விடய வைராக்கியம் விடய தியாகம் பண்ணவே அறிவு ரூபமான அராகம் போய் அப்பியாச ரூப அராகமாயிருக்கும். அகது கண்களிலிருந்து உருவமுடைய பதார்த்தம் இல்லாத பொழுது அப்பிரியோசனமாவதும் போலும். இவ்வாறு ரூபமான அராகம் போகவே விடய சௌந்தரியங்களும் பதார்த்தங்களும் உண்டாயிருக்கவும் நேத்திரமில்லாத பொழுது கிரகிக்கப்படாதது போல விடயகிராதியம் கூடாது. இவ்விடயத்தில் நேத்திரம் என்றது நான் நினைக்கிறேன் கண்ணை குறிக்குது. இவ்விடத்தில் பதார்த்தம் இல்லாத பொழுது கண்ணிருந்தும் கண்ணில்லாத பொழுது பதார்த்தம் இருந்தும் பிரியோசனம் இல்லாதது போல விடய தியாகம் வந்த பொழுது அப்பியாச ரூபமான அராகம் இருந்தும் அப்ப அந்த இதை நாங்கள் எங்களுக்கு இது புதுசு. இது அப்பியாச ரூபமும் அறிரூபம். இதைத்தான் நீங்க சொல்லி கொண்டு வர்ற. அப்ப அப்பியாச ரூபமான அராகம் இருந்தும் அப்பியாச ரூபம் என்னவாம்? அது இருக்கா திருப்பி பார்ப்போம். அப்பியாச ரூபம் ஆன்ம ஞான சம்பந்தமாயிருக்கும், அறிவு ரூபம் விடய ஞான சம்பந்தமாயிருக்கும். விளங்கினதோ தானா? அப்பியாச ரூபம் ஆன்மாண்ட ஞான சம்பந்தமாயிருக்கும், அறிவு ரூபம் விடய ஞான சம்பந்தமாயிருக்கும். ஆணவ தன்மமாய மோகாதிகளின் பரிபாகத்தில் விடய வைராக்கியம் விடய தியாகம் பண்ணவே அறிவு ரூபமான அராகம் போய் அப்பியாச ரூப அராகமாயிருக்கு. இது கொஞ்சம் விளங்குது, ஆனாலும் இன்னும் விளங்கையில படிக்க விளங்கு. அதான் அப்பியாசம் சம்பந்தமானது இந்த ஆன்ம ஞானத்தை கொடுக்குது. இந்த அறிவு இந்த இதுல அராகம் அப்பியாசம் ரூபம் அறிவு ரூபம் விடயத்தை சொல்லு, விடயத்தை பொருட்கள் மாய சம்பந்தமானது. இது ஆன்மா ரூபமான ராகம் இருந்தும் அறிவு ரூபமான அராகம் நீங்கிய பொழுது விடயம் இருந்தும் பயனில்லை என்பது விளங்கப்பட்டது. அப்பொழுது அபியாச ரூபமான அராகமும் இது அராகத்தை விரிவா படிக்கிறோம். இல்லாதவன் என்று சொல்வதாகாதோ எனின் அப்படியாயின் போகத்தில் இச்சையுடையவனுமல்லாமல் முத்தனுமல்லாமல் மோட்ச இச்சையுடையவன் என்ற அபத்தையும் இல்லாமல் போகும். ஆனதால் அப்பியாச ரூபமான அராகம் உண்டாயிருத்தலின் அராகத்தோடு கூடினவன் என்று சொல்லுவோமெனின் இவ் அப்பியாச ரூப அராகமானது மோட்சத்தில் இச்சையை பண்ணி மலசக்தியை நீக்கி சித்தி பெற்றவர்களுக்கு, அதாவது சாம் சித்தருக்கு ஈசுர பாவனையினாலும் சாத்திர அப்பியாசங்களுக்கு வைநைகருக்கு வைநையர் ஞாபகம் இருக்கோ? வைநையர் சகலர் படிச்சோம். வைநையருக்கு என்ன பேர் படிச்ச நாங்கள்? மறந்துட்டேன். நல்ல பேர். நைவேரியண்டதான் அது வந்தது. நல்ல அது ஒரு பேர். சரி, இதுல வரும் பாப்போம். தீட்சைனாலும் சிவபாசைனாலும் அராகத்தை அறவே நீங்க செய்து சிவராகத்தை உண்டு பண்ணி ஆணவமலத்தை அறவே நீங்கி சிவானந்த பூதியை உண்டு பண்ணும் ஆதலால் அராகத்தோடு கூடினவன் என்று சொல்லலாகாது என்க.
கலையும் வித்தையும் அராகமும் சடமாயிருக்கும் கலை. இந்த கலையும் வித்தத்தையும் அராகத்தையும் இந்த கிரியாசக்தி தான் எங்களுக்கு செலுத்துறது. அது ஏற்கனவே பல தடவை படிச்சுட்டோம். எழுப்பும் என்றும் வித்தை விஷயத்தை அறிவிக்கும் என்றும் அராகம் விசையிச்சியை பண்ணிவிக்கும் என்றும் கூறியது எவ்வாறு பொருந்துமனின் ஈஸ்வரனது சக்தி இந்த தத்துவங்களை அதிர்ட்டித்து நின்று செய்யுமாதலால் கட்டிலில் இருக்கும் புருடன் சப்தித்தத்தை கட்டில் சப்தித்தது என்பது போல ஆகு பெயரால் பொருந்தும் என்க. என்னவோ விளங்குது புருட தத்துவ நிர்வாசி. நாங்கள் 45-50க்கு நிப்பாட்டுவோம். இதெல்லாம் பகவத்கீதை. புருட தத்துவம் இவ்வாறு கலை முதலிய மூன்றும் தொழில் அறிவு இச்சை முதலிய மூன்றையும் விளக்கிய விடயத்து கன்மத்தை வரையறுத்தலும் நியமித்தலும் செய்து உபகரிப்பனவாய கால நியதிகளுடன் 5 தத்துவங்களோடு கூடி ஆன்ம போகத்தில் உள்முகமாய் நிற்கும் போது புருட தத்துவம் உண்டாகும். ஆன்மாவைக்கே புருடன் என்னும் நாமம் அல்லது புருட தத்துவம் என வேறொன்றும் இல்லை எனில் தத்துவம் 36 என்னும் தொகையும் கூடாது. புருட தத்துவ சோதனையும் இல்லையாம். பஞ்சகஸ்தானமாய் இந்த புருட தத்துவம் ஒன்று ஆன்மாவை பற்றியே ஏகாதேசப்படுத்திக் கொண்டு சஞ்சரியாத போது போக்குவரத்தும் கூடாது. ஆதலால் ஆன்மாவுக்கு வேறாக புருட தத்துவம் வேண்டப்படுவது பற்றி உண்டென்ப. எது இந்த பஞ்சகஞ்சுவம் என்று படிச்ச பஞ்சகஞ்சுவம் புருடன் 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 இல்ல புருடன் தவிந்த மிச்ச 5 எது காலம் நியதி கலை வித்தையாராகும். புருடன் தவிர மிச்ச 5 தான் இந்த புருட பஞ்சகஞ்சுவம். அப்ப மேற்சொல்லி 5 புருட தத்துவமும் காலம் முதலிய 3 தத்துவங்கள் மேற்சொல்லி 5 புருட தத்துவம் படி. மேற்கூறிய 5 புருட தத்துவமும் காலம் முதலிய 3 தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஆதாரமாயிருந்த அசுத்த மாயை கலக்குண்ட பாகமாகிய மாயையும் 7 தத்துவங்களும் ஆன்மாக்களின் அறிவு செயல் இச்சைகளால் அதிர்ட்டித்து நிற்கும் உரிமையுடையனவாயின் வித்யா தத்துவம் என பெயர் பெறும். முன்னர் கூறப்படும் பிரகிருதி தத்துவத்தை சேர்த்து மாயையை நீக்கி வித்யா தத்துவம் என்று கூறுவாரும் உளர். ஆன்ம தத்துவம் மேற்கூறிய கலை நின்றும் சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் வாயில அதானே ஸ்ரீகண்ட ஒருத்தர் படிச்சன உண்மையா ஸ்ரீகண்ட வடமொழியில ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தான் எங்கட தமிழ் வாயிலாக மூலப்பிரகிருதி என்னும் தத்துவத்தை தோற்றுவிப்பார். அத மூலப்பிரகிருதி என்ற தத்துவம் தான் இந்த ஆன்ம தத்துவம். பிரகிருதி சாத்வீக ராசத தாமதங்கள் என்னும் 3 குணங்களுடனே கூடியிருக்கும். இம்முக்குணங்களும் ஒன்று மேற்பட்டு நிற்கும் போது மற்றவை அடங்கி நிற்கும் முறை போலல்லாமல் ஒத்து அடங்கி நிற்கும். அப்ப ஒரு சமமா நிற்கும். இக்குணங்கள் வெளிப்பட்டு தோன்றாமையினால் இக்குணங்களோடு கூடிய பிரதிகிதிக்கு அவ்வியத்தம் என்று பெயருண்டு. படிச்சது ஞாபகம் இருக்கோ? அப்ப இக்குணங்களை பிரமா விஷ்ணு காலருத்திரர் அதிர்ட்டித்து நின்று சிருஷ்டி திதி சங்காரங்களை பண்ணுவர். இக்குணங்களை ஆன்மாக்கள் பொருந்தி சாந்தம் பிரவிருத்தி மோகங்களை அடைவர். இப்பிரகிருதி நின்றும் ஆன்மா போகங்களை புசிப்பதற்கு வேண்டும் தத்துவங்கள் தோன்றும். அவை வருமாறு புத்தி தத்துவம் வசி பிரகிருதி நின்று விபரீத உணர்வுடைய அவிச்சை தோன்றி அதன் பின் புசிக்கத்தக்க விடயங்களை நிச்சயிப்பதாகிய புத்தி தத்துவம் தோன்றும். இந்த புத்தி கிரியை என்று சொல்லும் கலைக்கும் ஞானம் என்று சொல்லும் வித்தைக்கு நடுவே நின்று
கலை கலை கொடுத்த கலை அதாவது கொடுத்த எழுச்சியில் உண்டான எழுச்சியில் உண்டான விடயங்களைத்தான் கவர்ந்து வித்தையிடத்துக் கொடுத்து இவற்றை ஆசிரமித்துக் கொண்டிருக்கு. கொண்டிருக்கும். இப்ப என்ன புத்தியில இருந்து நீ அகங்கார தத்துவம் தோன்ற போது இந்த அகங்கார தத்துவம் இந்த புத்தி தத்துவத்தினின்றும் அகங்கார என்ன அகங்காரம் என்னென்ன 3 டக்குன்னு பார்க்காம சொல்லணும். குணம் இல்ல அகங்காரம் 3 அகங்காரம் என்ன குணம் இல்ல. அதுதான் அது இல்ல. அந்த ராஜசம் தாமதம் நோ அது குணம் அகங்காரம் நான் கேக்குறது படிச்ச வைகரி கைவிதம் ரெண்டாவதா வேற ஒழுங்கின்படி சொல்லணும். வைகரி பூதாதி முதல் வர்றது என்ன கைசதம் வைசரி பூதாதம் கைவிதம். அப்ப இந்த புத்தி தத்துவத்தினின்றும் அகங்கார தத்துவம் தோன்றி யான் என்றும் பிறர் என்றும் என்னுடையதென்றும் அகங்காரம் வரைக்குள்ளதான் ஞான் என்னது என்று அந்த அகங்காரம் வருகுது. பிறருடையதென்றும் என்னோட பேர் இல்லை எனக்கு மேற்பட்டவர் யார் இல்லை என்றும் ஒரு பட்டு எழுந்து இந்திரிய காட்சிக்கு விடியமாய் நிருவிகற்பமாய் தோன்றியதொன்றினை இன்னதென்று புத்தி தத்துவன் நிச்சயிக்கும்படி ஆன்மாவுடன் வேற்றுமையின்றி நிற்கும். இவ்வகங்காரம் சாத்வீகம் ராசதம் தாமசம் என்னும் குண வேற்றுமையினால் சாத்வீக குணத்தில தைசத அகங்காரமும் ராசத குணத்தில இது பூதாதி இல்ல வைகாரி அகங்காரம் தாமத குணத்தில்தான் பூதாதி அகங்காரம் என்ற முத்திறப்படும். இஞ்ச நிருவிகற்பம் ஒன்று வந்திருக்கு. நாங்கள் நல்ல பல தடவை சிவஞான போதம் உண்மை விளக்கத்தில் இந்த நிருவிகற்பமம் சகிவிகற்பம் என்று படிச்சிருக்கிறோம். அப்ப நிருவிகற்பம் என்றால் என்ன சவிகற்பம் என்றா என்ன தானா நல்ல முறை படிச்சிட்டோம். எங்க வருகுது இப்ப நாங்கள் ஒரு பொருளை கண்ணால பாக்குறோம். இங்க பல மரங்கள் நிக்குது. அந்த பல மரங்கள் நிக்கிறத பொதுவா காணுறோம். இது ஒரு மரங்கள். இப்ப கண் பார்த்துட்டு எங்கட புத்திக்கு சொல்லுது அங்க கணக்க மரங்கள் நிக்குதுண்டு. அப்ப அந்த கண் டக்கண்டு என்னத்துக்கு சொல்லுது இந்த மனம் கிரகிச்சு கண் பார்த்து மனம் கிரகிச்சு புத்தி வந்து இது மரங்களண்டு இந்த அகங்காரத்தோட சேர்ந்த புத்தி எங்களுக்கு நிச்சயிக்குது இது மரங்களண்டு. அதை சொல்றது என்னண்டு பொதுவாக சொல்றது நிருவிகற்பம். சிறப்பிச்சு மரங்களுக்குள்ள ஒரு மரத்தை பலாமரம் இங்கே ஒரு பலாமரம் நிக்குதுன்னு சொல்றது சபிகற்பம். அது சிறப்பு அதை சிறப்பித்து சொல். அதைத்தான் இந்த இந்திரிய காட்சிக்கு விடயமாய் நிருவிகற்பமாய் தோன்றியது ஒன்றினை இன்னது என்று புத்தி தத்துவன் நிச்சயிக்கும் படி ஆன்மாவுடன் வேற்றுமையின்றி நிற்கும். இவ்வகங்காரத்தோட இது இந்த அகங்காரத்தோட சாத்வீகம் ராசதம் தாமதம் என்னும் குண வேற்றுமையினால் தைசக அகங்காரம் வைகாரி அகங்காரம் பூதாதி அகங்காரம் என முத்திரப்படும். மேனம் படிங்க நீங்க படிங்க மேனம் அகங்கார அது சேர்த்து சொல்லி இருக்கு. தைசத அகங்காரத்தில் சங்கற்ப நிகற்பம் செய்து கொண்டு சம்சய ரூபமாய் நிற்கும். மனம் தோன்றும் புத்தி அகங்காரங்கள் என 2 தத்துவங்களில் இருக்க மனம் என்றொரு தத்துவம் கொண்டு 2 தத்துவங்கள் இருக்க மனம் என்றொரு தத்துவம் வேண்டுமோ எனில் புத்தி நிச்சயத்தையும் அகங்காரம் அபிமானத்தையும் உண்டு பண்ணுவதல்லாது சங்கற்ப நிகற்பத்தை உண்டு பண்ணாததால் அவற்றை உண்டு பண்ணுவதற்கு மனம் வேண்டும் என்க. அதான் அடுத்தது சித்தா. அதன் பின் எதிரிட்டதொரு விடயத்தை பற்றி நிருவிகற்பமாய் சிந்திக்கும் சித்தம் தோன்றும் ஞானேந்திரியம். தைசவ அகங்காரத்திலிருந்துதான் ஞானேந்திரியம் தோன்றுது. மனம் தைசத அகங்காரத்திலிருந்துதான் தோன்றினது.
இந்த ஞானேந்திரியமும் தைசதானது சித்தம் தோன்றிய பின் மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்தும் தோன்றும். கண்மேந்திரன் இதுல சித்தம் ஞான தைசதா அகங்காரத்துல இருந்து தோன்றும். சித்தம் அதுக்கு முதலே வந்துட்டுதே, இதுல அப்படி சொல்லினோம்னு நான் தெரியல. கண்மேந்திரியம் வைகாரி அங்காரத்தினின்றும் வாக்கு பாதம் பாணி பாயுடு உபத்தம் என்னும் ஐந்தும் தோன்றும். தன்மாத்திரை பூதாதி அகங்காரத்தினின்றும் சத்தம் பெருசம் ரசம் என்னும் அந்த ஐந்தும் தோன்றும். இத்தன்மாத்திரைகள் ஞானேந்திரிய கண்மேந்திரியங்களை அதனதன் விடயங்களில் விடைக்குமாறு ஊக்கஞ்செய்வித்துடன் நிற்கும். இப்ப புரியட்டகாயம் படியும். புரியட்டங்காய சரீரம் இத்தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம் புத்தி அகங்காரம் மூன்றுமாக எட்டும் புரியட்டங்காவிடம் பாகும். என்ன தன்மாத்திரைகள் அந்தும்? எது தன்மாத்திரைகள் அந்தும்? அதான் அந்த ஓசை ஓசை ஊறு ஒளி ஒளி சுவை நாட்டம். இந்த அந்த தன்மாத்திரைகளோட என்ன செய்து அந்த மனம் புத்தி அந்த கரணங்கள்ல இருக்கிற சித்தந்தவிந்த மனம் புத்தி அகங்காரம் மூண்டும் சேர்றதுதான் புரியட்டகாயம். அப்ப சரி, விடய வடிவமாகிய சப்தாதிகள் வேறு, தன்மாத்திரையை வடிவனதாகிய சப்தாதிகள் வேறு. விடய வடிவமாகிய சப்தாதிகள் போக ரூபமாயிருக்கும், தன்மாத்திரை வடிவானதாகிய சப்தாதிகள் தேக ரூபமாயிருக்கும். இது எங்களுக்கு வேணும். இந்த தன்மாத்திரை பத்திரே விடய வடிவமாய சப்தாதிகள் போக ரூபமாயிருக்கும், தன்மாத்திரை வடிவினதாய சப்தாதிகள் தேக ரூபம். அப்ப இந்த போக வடிவமாயிருக்கிறது தான் எங்களுக்கு அந்த தாத்வீகங்களுக்குள்ள வருது விடயங்கள் அண்டு. அந்த எதோட வருகுது அது கண்மேந்திர விடயங்கள் அண்டு வருகுது. அதைத்தான் இந்த சப்தாதிகள் போகருவாங்க. இந்த தன்மாத்திரை வடிவினால் சத்திய அதுதான் இஞ்ச வருகுது. இந்த இதுக்குள்ள எங்கட ஆன்ம தத்துவங்களுக்குள்ள வருது. அப்ப கண்மேந்திரிய விடயங்கள் அண்டு வருது. அப்ப நாங்கள் அதை கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா எங்களுக்கு அந்த வேற வித்தியாசம் தெரியும். அது போரூபமாக பஞ்சபூதம் பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரையாகிய சப்த பரிச ரூப ரசங்களின்று முறையே ஆகாயம் வாயு அக்கினி அப்பு பிருதிவி என்னும் தூல பூதங்கள் ஐந்தும் தோன்றும். ஆகாயம் ஓசைக்கு குணமாய் உடையதாய் அரூபமாய் வாயுவாதிக்கு 4 பூதங்களுக்கு இடம் கொடுத்து நிற்பதாயிருக்கும். இதன் குணமான சப்தம் சுரோத்திரியத்தினால் அறியப்படத்தக்கது. பஞ்சபூத தன்மாத்திரையாய சப்த பெருச பஞ்சபூதத்துல முதல் ஆகாயத்தை தான் சொல்லி இருக்கிறேன். ஆகாயம் வாயு அக்கினி அப்பு விருத்தி. அப்ப இது தூலபூதங்கள். இந்த ஆகாயம் ஓசைக்கு குணமாய் உடையதாய் அரூபமாய் அந்த வாயுவாதி மற்ற 4 எது வாயுவாதி? இந்த வாயு அக்கினி அப்பு பிருதிவி, இந்த காற்றண்டு சொல்லலாம் வாயு, அவைக்கு இடமாய் அது நிக்குது. அந்த 4 பூதங்களுக்கு இடம் கொடுத்து நிற்பதா இருக்கும். அப்ப இதன் குணமான சத்தம் அதைத்தான் சுரோத்திரியத்தினால் அறியத்தக்கது. சுரேத்திரியம் நான் நினைக்கிறேன் இந்த செவியத்தான் சொல்லி. அப்ப இனி வாயு ஆகாசத்தை சேர்த்து தோன்றியிருக்க சகவென்னும் சப்தத்தை விஷ்ண சீதமல்லாத பரிச குண விடய விசேடத்தையும் உடையதாயிருக்கும். இதன் குணமான பரிசம் துவக்கு இந்திரியத்தினால் அறியத்தக்கது. இங்க துவக்கு வந்துட்டு தோல் துவக்கண்டா தோல். நீர் தான் எங்களுக்கு சொல்லி தந்த. வாயு ஆகாசத்தை சேர்ந்து தோன்றி சகசகவென்னும் சப்தத்தையும் உஷ்ண சீதமில்லாத பரிசகுண விசேடத்தையும் உடையதாய் இருக்கும். என்ன வாயு வந்து எங்களுக்கு என்னத்தை தருது? இந்த
பெரிசம் அந்த அந்த பெரிசம். பெரிசம் தொடுதல், பெரிசம் உணர்தல், அந்த சேடத்தை தான் எங்களுக்கு தருது. அப்ப அது என்ன அந்த சத்தமும் வருதேன் அங்க ரெண்டும் வந்துடுது. முதலே ஆகாயம் வந்துடுது. ஆகாயத்தின் சத்தமும் சேர்ந்துதான் இந்த வாயுன்ற பரிசமங்களுக்கு. அப்ப 2 விடயத்தை கொண்டு வருகுது வாயு. ரெண்டு அப்ப விசேடுத்துவன் இதன் குணமான பரிசம் துவக்கு, அதாவது இந்திரியத்தினால் அத தோல் என்ற இது அக்கினி வாயுவை சேர்ந்து தோன்றி தகதகவென்னும் சப்தமும் உஷ்ணபெரு அங்க 3ஆ வந்துட்டுதேன். வாயு அக்கினி வரைக்க தோன்றி தகதக வென்னும் சப்தம் நெருப்பெரியேக்க ஒரு சத்தம் கேட்கும். என்ன உஷ்ணபெரிசம் எங்களுக்கு நெருப்பெரியேக்க எங்கட தோல் உணரும் நெருப்பண்டு. ரூபகுணம் எங்கட கண்ணுக்கும் தெரியும். அப்ப அந்த 3 குணங்களையும் கொண்டதுதான் அக்கினி. இதன் குணமாய ரூபம் சத் இந்திரியத்தினால் அது இது கண்ணுக்கு ஏதோ சத் என்று சொல்லி இந்திரியத்தினால் அறியத்தக்கது. அடுத்தது வசீன். இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ அக்கனியை சேர்த்து தோன்றி சலசலவென்னும் சத்தமும் சீதபரிசமும் வெண்மை ரூபமும் மதுர குணமும் உடையதாயிருக்கும். இதன் குணமாகிய ரசம் சிங்குவை இந்திரியத்தினால் அறியத்தக்கது. சிங்குவைண்டா நாக்கு. ஏனெண்டா அப்பு வண்டா நீர். அப்ப அக்கினியை சேர்ந்து, அதாவது நீர் வரைக்க அக்கினியை அங்க ஒரு தோன்றி சலசலவென்னும் சத்தம் என்ன அந்த சத்தமும் வருது. சீத வருது என்ன அதுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்குத்தானே. அந்த பஞ்சமும் வெண்மை ரூபமும் என்ன தண்ணி ஒரு வெண்மை ரூபமும் மதுர ரச குணமும் இந்த ரச குணம் அந்த இனிப்பு நாங்கள் நாக்கால சுவைக்க போறோம் என்ன நீரை. இதனால் இரசம் திங்குவை இந்திரியத்தினால், அதாவது நாக்கென்னும் இந்திரியத்தினால் அறியத்தக்கது. அப்ப இதுக்குள்ள 4 வந்துட்டது. இங்க 5ஆவது என்ன பிரிதிவி. அப்புவை சேர்த்து அந்த என்னண்டா நிலத்துக்கு முதல் அப்பு நீர் தானே வந்தது. அப்புவை சேர்ந்து தோன்றி கடகடவென்னும் சப்தமும் ஓசை அங்க வர வேணும் கட்டாயம் ஆயத்தில். உஷ்ண சீத பரிசமும் வெண்மையாதி ரூபமும் மதுராதி ரசமும் கந்த குணம் நிலத்துக்குரிய இது அந்த கந்தம் என்ற நாட்டம் என்று இருக்கும். இதன் குணமான கந்தம் ஆக்கிரான என்றது மூக்கு. ஆக்கிரானன்றது மூக்குக்கு ஏன்னா நிலத்துக்கு ஒரு நாட்டம் அந்த வாசம் மூக்காலதான் நாங்கள் நுகரும். நல்ல வடிவா சொல்லி இருக்கிறேன். இவ்வாறு பஞ்ச தன்மாத்திரையில் பஞ்சபூதங்களும் தோன்றும். பஞ்ச தன்மாத்திரையில இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றும். இகதன்றி ஆகாயத்தில் வாயுவும் வாயு விளக்கினி. அப்ப பஞ்ச தன்மாத்திரையிலிருந்துதான் பஞ்சபூதம் தோன்றுது என்றாலும் ஆகாயத்தில் இருந்துதான் வாயு தோன்றுது, வாயிலிருந்து தான் அக்கினி தோன்றும், அக்கினியிலிருந்து தான் அப்பு தோன்றுது, அப்புவில் இருந்தால் பிரிதிவியும் தோன்றும் என்பர் அந்த ஒழுங்குமுறை இருக்குது. ஒரு சார் அவ்வாறாயின் காரியத்தில் உள்ளது காரணத்தில் இருக்க முறையாதலில் 4 பூதங்களும் தோன்றுவதற்கு ஆதாரமான ஆகாயத்தில் 5 குணம் இல்லாமையும் அவ்வாறே மற்ற பூதங்கள் டைம் ஆச்சு. மற்ற பூதங்களிலும் கீழப்பூதம் உள்ள குணம் மேற்பூதங்கள் இல்லாமையாலும் உண்ட. இது 28வது பகுதியிலிருந்து புறவாசிப்போமா? இப்ப ஒரு இடத்துல முடியுங்க நிப்பாட்டும். ஓகே அது அங்க வந்து 5 பூதங்களை பற்றியும் படிச்சுட்டோம். மனவடியா அது பரவாயில்லை. நம்பர் போட்டு வச்சுக்கிறீரா? 28 இஞ்சி 52 கீழே.